ත්‍රස්තවාදය වැළැක්වීම පනත යටතේ பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் எல்டிடி அமைப்போடு தொடர்புபட்டுள்ளதாக தெரிவித்து சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளும் சந்தேக நபர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 8 எல்டிடி உறுப்பினர்கள் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2 பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அதற்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளனர். 2 மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் தமது சிறை காலத்தின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிறை கைதிகளை விடுவிக்கும் அரசியலமைப்பின் 34வது சரத்துக்கு அமைய சிறை கைதிக்கு மன்னிப்பு வழங்கும் முறைக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. எதிர்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் பொது மன்னிப்பின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யறதுக்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் தாங்கள் சொல்றதை வரவேற்கிறேன். இவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 14 வருடங்களில் இருந்து 30 வருஷங்கள் வரை இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட காலத்தையும் இவர்கள் ஜெயிலில் இருந்த காலத்தையும் கருத்தில் எடுத்தாவது மனிதாபிமான அடிப்படையில் இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியையும் நான் கௌரவ நீதி அமைச்சரையும் கேட்கிறேன். இவர்களை நீங்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்பாடு செய்து தருவீர்கள் என்று நம்புகிறோம். As I've indicated to you, Honorable MP, கௌரவ உறுப்பினரே, சாதாரணமாக பொது மன்னிப்பை வழங்குவது ஜனாதிபதியின் சிறப்புரிமையாகும். அதேபோன்று அரசியலமைப்பின் பிரகாரம் அது ஒரு உரிமையுமாகும். அதன் காரணமாகவே எனது பதிலில் அதனை நான் சுட்டிக்காட்டினேன். நீதி அமைச்சுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அரசியலமைப்பின் 34வது சரத்தை சுட்டிக்காட்டி ஜனாதிபதிக்கே அதிகாரம் இருப்பதாக கூறினேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மற்றும் தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் 15 பேரை கொண்ட உறவினர்கள் குழு ஒன்று என்னை சந்தித்து கடிதம் ஒன்றை கையளித்தது. அந்த பெயர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன. அதற்கு புறம்பாக சில நடவடிக்கைகளை எம்மால் எடுக்க முடியும். நீதி அமைச்சுக்கு அந்த சிறப்புரிமை இல்லாமையால் என்னால் எந்த ஒரு உறுதிமொழியையும் வழங்க முடியாது. ஆனால் ஜனாதிபதியால் முடியும். உங்களிடம் ஏதேனும் விண்ணப்பங்கள் இருப்பின் அதனை ஜனாதிபதியிடம் கையளிக்க முடியும். Members of the family came and spoke to me. So that's the matter I'm studying. There were about 11 or 15 individuals, if I'm not mistaken. இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். நாம் மிகவும் சிறந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். பயங்கரவாத தடை சட்டம் நாட்டிலிருந்து ரத்து செய்யப்பட வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கிறோம். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மாற்றப்பட வேண்டும். அது தொடர்பிலும் சிறந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கிறோம். நாட்டில் இடம்பெற்ற கொலைகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பிலும் சிறந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அதுவே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். கடந்த அரசாங்கங்களைப் போல் அல்லாது முன்னெச்சகரமான நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம். ප්‍රජාතන්ත්‍රවාදී මානවිකයන් සුරක්ෂිත කිරීම මා හිතන්නේ සුරක්ෂිත වේ ක්‍රියාමාර්ගයේ මෑත කාලේ රජයක් ගත් ඉතාමත් ඉදිරි පියවර අපි අරන් ඉතිනවා.